டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அன்அகாடமி. சிலபஸ் வைஸ் கோர்சஸ், லைவ் கிளாஸஸ், டெஸ்ட் சீரீஸ், திறமையான ஃபேக்கல்ட்டி வச்சு ஜனவரி 4 குரூப் 2க்கும் ஜனவரி 5 குரூப் 4க்கும் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ப்ளே ஸ்டோரில் அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ப்ளஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பேக், என்ன டியூரேஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி 10 கோடு. ஸோ இது பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வேலை 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 7 மாவட்ட வரையாக கலெக்டர் ஆஃபீஸில் வேலை அறிவிச்சிருக்காங்க. 8th 10th கல்வி தகுதிக்கு எக்ஸாம் இல்லாமல் ஃபீஸ் இல்லாமல். அடுத்ததாக உங்கள் மாவட்டத்துக்கு வேலை வந்துருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் செக் பண்ணுறது, நீங்களாகவே செக் பண்ணுறது யாரோட உதவி இல்லாமல், அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு பிறகு இப்போ வெப்சைட்டில் சில ப்ராப்ளம் வருது, நீங்கள் உங்களால் அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண முடியல, அதை எப்படி சரி பண்ணலாம் எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வேலூர், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கலெக்டர் ஆஃபீஸு, அதுக்கு பிறகு திருநெல்வேலி, அரியலூரில் ஆதி திராவிட நலத்துறை, இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து நிறைய வேலைவாய்ப்புகள் வந்தவொன்னே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா வேலைக்குமே கடைசி தேதி ஜனவரி 18 மற்றும் ஜனவரி 19 இருக்கும். அதை பற்றி விவரம் தெரியுதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்களோட மாவட்டத்தில் வேலை வந்திருக்கான்னு எப்படி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா மாவட்டத்தோட வெப்சைட் லிங்க் tn.nic.in. இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாவட்டத்தோட பேரும் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணால் அந்த மாவட்டத்தோட வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிடலாம். இல்லைனா டேரெக்டாக கூகுளில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ தூத்துக்குடி வேணும் அப்படின்னா தூத்துக்குடி ஸ்பேஸ் விட்டுட்டு NIC ஸ்பேஸ் விட்டுட்டு IN அப்படின்னு அடிச்சிங்கனால அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிடலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை எடுக்கிறேன். ஸோ தூத்துக்குடி நான் செலக்ட் பண்ணுறேன்னா தூத்துக்குடி ஒரு வெப்சைட் போயிடும். அதாவது தூத்துக்குடி.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிடும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த மாவட்டம் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில், இந்த NIC வெப்சைட்டில் ஒரு பாதிக்கு மேலே வேலை வாய்ப்புகள் இது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட லோக்கல் வேலை, கலெக்டர் ஆஃபீஸு, தாலுக்கா ஆஃபீஸ், இந்த மாதிரி சில வேலைகள் ஃபுல்லாக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டெய்லி இதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்லேயும் சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்க்ரோலிங் ஆகிட்டு இருக்கும். அதுலேயே எதுவும் வேலை வந்துச்சுன்னா போடுவாங்க. இல்லை அப்படின்னா ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க இருக்கும், அதில் போடுவாங்க. அதுலேயும் இல்லைனா வாட்ஸ் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ் நியூவில் என்னென்ன இருக்கோ அதை பற்றி போடுவாங்க. சம்டைம்ஸ் வேலை வந்தால் இதுலேயும் போடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜி டிரைவர் இந்த போஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணது. ஸோ இந்த மாதிரி எதுவும் வேலை வந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் போடுவாங்க. நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அதிகபட்சமாக எல்லா வெப்சைட்லேயுமே போடுறது என்ன அப்படின்னா, டாப்பில் ஒரு 3 கோட் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்னு வரும். நோட்டீஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு, ரெக்ரூட்மெண்ட் இந்த மாதிரி வரும். அதில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் பெரும்பான்மையான மாவட்டங்களில் வேலைவாய்ப்புகள் போடுவாங்க. சில இதில் தான் வெளியே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன வேலை அவைலபிளாக இருக்கோ, என்ன ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா இதில் இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம பார்த்தோம்ல அந்த கேன்சல் பண்ண போஸ்ட்டை பற்றி போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு டிப்ளமோ சிவில் படித்தவங்களுக்காக டிராட்ஸ்மேன் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். ஆனால் வந்து எரர் வருது. இப்போ நிறையா பேருக்கு எரர் வருது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எரர் வருது. கம்ப்யூட்டரில் பண்ணால் அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேர் இந்த மாதிரி எரர் வருது. இதை எப்படி சரி பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், சொல்கிறேன். இதே மாதிரி நான் உங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி நீங்கள் டெய்லி பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ நான் இந்த எரர் எப்படி சரி பண்ணலாம்னா, ஜஸ்ட் அந்த வியூ 516 KBன்னு இருக்குல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபைலோட லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி லிங்க் இருக்கும். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். adresults.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய்க்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். அவ்வளோதான். ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகி வந்துடும். ஆல்ரெடி நான் இருக்கிறனால மறுபடியும் டவுன்லோட் ஆகிட்டு பார்த்தீங்களா. ஸோ சிம்பிள். இப்போ நான் திருச்சிராப்பள்ளி வெப்சைட்டுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு போயிருக்கிறேன். ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் பேஜில் அந்த இருக்குது பார்த்தீங்களா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டு 13/1/2021 கடைசியாக இருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆயிரும். ஆனால் நம்ம எரர் வரும். இப்படி எரர் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் டெய்லி சும்மா ஒரு வாட்ஸ்அப் செக் பண்ணுற மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு 1 டைம் உங்களோட மாவட்டத்தோட வெப்சைட்டில் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேலைவாய்ப்பை ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.